ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 25 நாட்களில் 116 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கொரோனாவால் உயிரிழப்பு. இதுவரை 860 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்திருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் அதிர்ச்சி தகவல். சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மாற்றம். புதிய ஆணையராக ககன்தீப் சிங் பேடியை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அசாமின் புதிய முதலமைச்சராக பாஜகவைச் சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வாஸ் தேர்வு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சர்பானந்தா சோனாவால். அதிமுகவை வழிநடத்த வருக என சின்னம்மாவுக்கு அழைப்பு. சென்னை தலைமை அலுவலகம் பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் ஒட்டிய சுவரொட்டி. அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்கை தொடர்ந்து திருச்சி மரக்கடை பகுதியில் சேதப்படுத்தப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ சிலை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்தடுத்து அரங்கேறும் அராஜக செயல்கள். திருச்சியில் எம்ஜிஆர் திருவுருவ சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு டிடிவி தினகரன் கடும் கண்டனம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்தடுத்து நிகழும் அராஜகங்கள் தீய சக்தி என்பதற்கு சாட்சியமாக அமைந்திருப்பதாகவும் கருத்து. பால் கொள்முதல் செய்யாத ஆவின் நிர்வாகத்திற்கு கண்டனம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாலை கீழே கொட்டி போராட்டம். டெல்லியில் மேலும் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு நீட்டிப்பு. மெட்ரோ ரயில்கள் இயங்காது என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்கு ஆளானவர்களில் 9 லட்சம் பேருக்கு ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மாநிலங்களின் பஞ்சாயத்துக்கு நிதி ஒதுக்கீடு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 1441 கோடி ரூபாய் ஒதுக்கியது மத்திய அரசு. கொரோனா தொற்றால் வேலூர் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்த 2 செவிலியர்கள் உயிரிழப்பு. சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக அறிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 25 நாட்களில் மட்டும் 116 மருத்துவ பணியாளர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா வைரஸின் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. தற்போது வைரஸ் தொற்றின் 2ஆம் அலை வேகமாக பரவி பலரையும் பாதிப்படைய செய்து வருகிறது. பொதுமக்கள் மட்டுமின்றி அரசியல்வாதிகள், முக்கிய பிரபலங்களையும் கொரோனா வைரஸ் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக கொரோனாவுக்கு எதிரான போரில் போரிட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் நோய் தொற்றால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நாடு முழுவதும் கடந்த 25 நாட்களில் மட்டும் 116 மருத்துவ பணியாளர்கள் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கிய நாளில் இருந்து இதுவரை 860 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக திரு ககன்தீப் சிங் பேடியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த திரு பிரகாஷ் மாற்றப்பட்டுள்ளார். புதிய ஆணையராக வேளாண் துறை முதன்மை செயலாளராக இருந்த திரு ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித் துறையில் அனுபவம் கொண்ட திரு ககன்தீப் சிங் பேடி கடந்த 10 ஆண்டுகளில் பேரிடர் காலங்களில் பணியாற்றியவர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் சரிவர ஈடுபடவில்லை என புகார் எழுந்த நிலையில் திரு பிரகாஷ் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சந்தைகளில் பொதுமக்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக நாளை முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் 2 வாரங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக் கொள்ள நேற்றும் இன்றும் அனைத்து கடைகளும் இரவு 9 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. எனினும் தூத்துக்குடி காய்கறி சந்தைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் சமூக இடைவெளியை மறந்து ஒரே நேரத்தில் கூடினர். வஉசி காய்கறி சந்தை மற்றும் காமராஜர் காய்கறி சந்தை போன்ற இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியது கொரோனா பரவலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடைகள் மற்றும் வியாபார மையங்களில் குவிந்தனர். ஏற்கனவே மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியது நோய் தொற்றை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள காய்கறி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சமூக இடைவெளியை மறந்து முகக்கவசம் அணியாமல் சந்தைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடி அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சென்றது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கொரோனா வைரஸ் 2வது அலை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் அதை பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு பொருட்படுத்தவில்லை என்று லான்செட் மருத்துவ இதழ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலை ஆபத்து குறித்து மத்திய பாஜக அரசை விமர்சித்து லான்செட் மருத்துவ இதழில் தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலை உருவாகும் என பலமுறை மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்தும் அதை மத்திய அரசு கண்டு கொள்ளவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்ப்ரெடர் எனப்படும் கும்ப மேளா உள்ளிட்ட மத வழிபாடு கூட்டங்கள், தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் போன்றவற்றை நடத்த அனுமதி வழங்கியதற்கும் தடுப்பூசி நடவடிக்கைகளை விரைந்து எடுக்காததற்கும் மத்திய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நாட்டில் வைரஸ் தொற்று சற்று குறைந்தவுடன் இந்தியா கொரோனாவை தோற்கடித்து விட்டதாக மத்திய அரசு எண்ணியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று இந்தியாவில் முடியும் நிலையில் இருப்பதாக கடந்த மார்ச் மாதம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அளித்த பேட்டியும் லான்செட் மருத்துவ இதழ் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிமுகவில் இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அஇஅதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரே தலைமையேற்க வருக என குறிப்பிட்டு சின்னம்மாவின் உருவப்படம் அடங்கிய சுவரொட்டிகளை சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் பகுதியில் அக்கட்சி தொண்டர்கள் ஒட்டியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி தரப்புக்கும் ஓபிஎஸ் தரப்புக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் அஇஅதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் பகுதியில் சின்னம்மாவின் உருவப்படம் தாங்கிய சுவரொட்டிகளை அதிமுக தொண்டர்கள் பரவலாக ஒட்டியுள்ளனர். அதில் துரோகிகளை துவம்சம் செய்ய அம்மாவின் தூய உள்ளமை வருக, பொறுமை போதும், அஇஅதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரே தலைமையேற்க வருக வருக, உங்கள் தலைமைக்காக காத்திருக்கும் அஇஅதிமுகவின் உண்மை தொண்டர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 50க்கும் அதிகமான இடங்களில் இந்த சுவரொட்டிகளை காண முடிகிறது. இதேபோல் புதுக்கோட்டை நகரிலும் புதிய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை போன்ற பல்வேறு இடங்களில் அஇஅதிமுகவை வழிநடத்திட தியாக தலைவி சின்னம்மா வர வேண்டும் என குறிப்பிட்டு அஇஅதிமுகவினரால் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன. அஇஅதிமுகவை கட்டிக்காக்க சின்னம்மா வர வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்களின் பெரும் விருப்பமாக உள்ளது என்றும் இந்த சுவரொட்டிகளில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருச்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலை சேதப்படுத்தப்பட்டிருப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை சேதப்படுத்தப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அம்மா உணவகத்தை சேதப்படுத்துவது, புரட்சித் தலைவரின் சிலையை உடைப்பது என திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்தடுத்து நிகழும் அராஜகங்கள் அக்கட்சியை தீய சக்தி என
தங்கள் தலைவர்கள் அடையாளம் காட்டியதற்கு சாட்சியாக அமைந்துள்ளதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இனியும் இத்தகைய நிகழ்வுகள் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகர் மரக்கடை பகுதியில் இருந்த எம்ஜிஆர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் சென்னையில் அம்மா உணவகம் மீதான தாக்குதல், நாகை அவரைக்கோட்டையில் அம்மா கிளினிக் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி மரக்கடை பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மரக்கடை பகுதியில் கடந்த 1995ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலை நிறுவப்பட்டது. காந்தி மார்க்கெட் அருகே எப்போதும் பரபரப்பாக மக்கள் நடமாட்டம் காணப்படும் மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் திருவுருவ சிலை விஷமிகளால் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட தகவல் பரவியதை அடுத்து அங்கு தொண்டர்கள் திரண்டனர். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு திமுக சமூக விரோதிகள் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் நாங்கள் வணங்கக்கூடிய எம்ஜிஆருடைய சிலையை அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே திமுக ஆட்சி வந்த உடனே எம்ஜிஆருடைய சிலையை சேதப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் பொதுமக்கள் சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மரக்கடையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சிலையை இன்று காலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் கை உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த சேதப்படுத்திய எவர் யார் என்று காவல்துறை மற்றும் அரசு இதுக்குண்டான தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிலைக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இந்த சிலையை சுற்றி வேலி அமைத்திருந்தால் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு கயறு கூட்டத்தினால் இந்த சிலையை சேதப்படுத்தாமல் இருந்திருக்கும். அம்மாவின் ஆட்சியில் நல்ல ஒரு தூய்மையான தூய்மையாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை கயறு கூட்டத்தில் சார்ந்து எல்லாத்தையும் இடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு நல்ல ஒரு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரும்படி தாழ்மையிட கேட்டு இதுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அசாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜகவைச் சேர்ந்த திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அசாமில் பாஜக வெற்றி பெற்றது. அம்மாநிலத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்ய இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் அசாம் முதலமைச்சராக இருந்த திரு சர்பானந்தா சோனோவால் இன்று காலை தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு ஜக்தீஷ் முகியிடம் அளித்தார். இந்நிலையில் கவுஹாத்தியில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற குழு கூட்டத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அசாமின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களிடம் காவல்துறையினர் மிகுந்த கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என தமிழக காவல்துறை டிஜிபி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காவல்துறை டிஜிபி திரு திரிபாதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்களிடம் காவல்துறையினர் மிகுந்த கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கோபமாகவோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளக்கூடாது என தெரிவித்துள்ளார். பொது ஒளிபெருக்கியை பயன்படுத்தி மார்க்கெட் போன்ற இடங்களில் பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க அறிவுறுத்த வேண்டும். தடியடி நடத்தி அல்லது பல பிரயோகம் செய்து கூட்டத்தை கலைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி பொதுமக்கள் கூட்டமாக கூடுகிறார்களா என்பதை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டும் என்றும் டிஜிபி குறிப்பிட்டுள்ளார். மேலும் வணிகர்கள், சிறு வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள் ஆகியோரிடம் கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 வயது சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தின் அருகே பரபரப்பான வேளையில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இத்தாக்குதலில் 4 வயது சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாக்குதல் நடந்தபோது 2 பெண்களிடையே ஏற்பட்ட மோதலைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாக்குதலில் படுகாயமடைந்த 3வரும் அப்பாவி பொதுமக்கள் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளான முகையூர், பரிவிளாக்கம், வடம்பூர், நெடுஞ்சேரி, சிறுக்காலூர், ராதாநல்லூர், பெருங்காலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மிதமான கோடை மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் மற்றும் அக்னி நட்சத்திரம் காரணமாக பொதுமக்கள் வாடி வந்தனர். தற்போது பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரித்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். செப்பனார் கோவிலில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 4ஆம் தேதியன்று அருகில் உள்ள சேவை மையத்திற்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் செங்கல்பட்டைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் மாணவியிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி செங்கல்பட்டிற்கு அழைத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து ராமச்சந்திரனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டத்தில் நாட்டு மாடுகளை வனப்பகுதியில் மேய்த்தவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து மாடு மேய்க்க அனுமதி வழங்க கோரி நாட்டு மாடு வளர்ப்போர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொம்மராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது நாட்டு மாடுகளை அருகே உள்ள வனப்பகுதியில் மேய்த்து கொண்டிருந்த போது வனத்துறையினர் அவரை கைது செய்தனர். இதனை கண்டிக்கும் வகையில் மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து மேகமலை வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கும்பகோணத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் அடுத்த சோழபுரம் புத்தூர் கிராமத்தில் சிலம்பரசன் மற்றும் வேலவன் ஆகியோர் ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பான தகவல் அறிந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து 350 மது பாட்டில்களையும் கைப்பற்றினர். சேலம் அரசு மருத்துவமனையில் தட்டுப்பாடு காரணமாக ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நேற்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இன்று காலை ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை நிறுத்தப்பட்டது. இதனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு முந்தைய வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியது. கோவை மாவட்டம் அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனக்கோட்டத்தில் ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றன. தேசிய புலிகள் ஆணையம் உத்தரவின் பேரில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு முந்தைய வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியது. நோய் தொற்று காரணமாக இந்த ஆண்டும் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வலர்கள் அனுமதிக்கப்படவில்லை. மதுரை மாவட்டத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் காரில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட 500 உயரக மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உசிலம்பட்டி அருகே நல்லுதேவன்பட்டி பகுதியில் காவல்துறையினர் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மறித்து சோதனையில் ஈடுபட்ட போது 500 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் முழு ஊரடங்கின் போது கள்ளச்சந்தையில் மதுவை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்ததை அடுத்து கடத்தல் நபரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் தனியார் வங்கி ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த வங்கி மூடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள கனரா வங்கி கிளையில் பணியாற்றும் ஊழியர்கள் 5 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த வங்கியில் பணியாளர்கள் அனைவரையும் வெளியேற்றப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகள் கிருமி நாசினி மூலம் தூய்மை செய்தனர். தொடர்ந்து வங்கி மூடப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் பெய்த கனமழையால் குளங்கள், தடுப்பணைகள் நிரம்பியுள்ளன. சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மலை, மல்லியம்மன், துர்க்கம் மற்றும் வனப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஓடைகளில் பெருக்கெடுத்த மழைநீர் பாறை இடுக்குகளில் புகுந்து பாய்ந்து அருவி போல் கொட்டி செல்கிறது. 5 இடங்களில் திடீர் அருவிகள் தோன்றியுள்ளன. அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் இவற்றை ரசித்து செல்கின்றனர். தொடர் மழையால் வனப்பகுதியில் உள்ள குளம், குட்டைகள் மற்றும் தடுப்பணை நிரம்பியுள்ளன. மயிலாடுதுறையில் கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். சீர்காழி தாலுகா பழையாறு சுனாமி நகரைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் 1.5 நாட்டிக்கல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது படகு கவிழ்ந்தது. கடலில் விழுந்த நடராஜன் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சக மீனவர்கள் நடராஜனின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த கடலோர காவல்படை போலீசார் நடராஜனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையத்தில் 2 பெண்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் அமைந்துள்ள காமராஜர் பேருந்து நிலையத்தில் ராமன், பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகுமரன் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் வேலை பார்த்து வந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு திடீரென வேலை வழங்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஏற்கனவே வேலை பார்த்ததற்கான சம்பளம் கேட்டு இன்று கடைக்கு வந்த அப்பெண் பணத்தை கேட்டு முறையிட்டார். அப்போது 2 பெண்களுக்கு இடையே வாய் தகராறு மற்றும் மோதல் ஏற்பட்டது. பெரம்பலூரில் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரவத்தூர் அருகே உள்ள சிறுக்கன்பூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது வீட்டில் நள்ளிரவில் மனைவி மற்றும் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென சப்தம் கேட்டது. அப்போது வீட்டின் பின்வழியாக நுழைந்த முகமூடி அணிந்த 3 நபர்கள் அவரது மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் 5000 ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று திடீரென பெய்த மழையால் ஏரிகள், குளங்கள் நிரம்பியுள்ளன. மணமேல்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட திணையாக்குடி, நிளையூர், பொய்கை வயல், சிங்கவனம், மணலூர், கட்டுமாவடி ஆகிய பகுதிகளில் இன்று திடீரென 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதேபோல் ஆவுடையார் கோவில் ஒன்றியம், அமரடக்கி, பொன்பேத்தி, கொத்தமங்கலம் போன்ற பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.